ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த சொதப்பலான சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே ரொம்பவே ஃபன்னியாக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் இந்த வீடியோவில் நடந்த மாதிரி ஏதாவது சொதப்பலான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு க்ரெயின் மேலே இருந்து மூவ் ஆகிக்கிட்டே வருது. கண்ட்ரோலை இழந்த இந்த க்ரெயின் கீழே விழுறதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போகிறாங்க. பாருங்களேன் எப்படி கீழே விழுதுன்னு. கடலுக்குள்ளே க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு போகிற ஷிப்பில் இருந்து தெரியாமல் அந்த ஆயில் லீக் ஆகுதுங்க. அது பார்க்குறதுக்கு வாட்டர்ஃபாலில் இருந்து எப்படி தண்ணி கொட்டுமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ஆயில் எல்லாமே டைரெக்டாக கடலுக்குள்ளே தான் போகுது. இந்த வீடியோவில் ஒரு லாரியில் கம்பியை ஏற்றிட்டு போகிறாங்க. இது ஒரு சிக்னலில் நிற்குதுங்க. லாரியில் இருக்கக்கூடிய இந்த கம்பியுடைய வெயிட் காரணமாக லாரியுடைய ஃப்ரண்ட் வீல் ரெண்டுமே மேலே தூக்கிடுது. கடைசியில் இந்த லாரியையும் இந்த கம்பியையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு வண்டி வருது. ஹெல்ப்புக்கு வந்த இந்த வண்டி கம்பியை சப்போர்ட் பண்ணும்போது இந்த வண்டியோடைய பேக் வீல் ரெண்டுமே தூக்கிடுதுங்க. அந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டாக இந்த கம்பி இருந்திருக்கு. இந்த ரோடு முழுக்க இந்த ரெண்டு வண்டியுமே இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே தான் கடைசியில் டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருக்கு. ட்ரக்கில் ஓவர் வெயிட் ஏற்றுனா இந்த மாதிரி தான் நடக்கும். வெளிநாட்டில் பொதுவாக அதிகமான இறைச்சி அப்படின்னா பன்றியுடைய இறைச்சி தான் சாப்பிட்றாங்க. இந்த பன்றியுடைய டிமாண்ட் வெளிநாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வண்டி கூட பன்றியை ஏற்றிட்டு போகிற லாரி தாங்க. இங்கே பாருங்களேன் பன்றியை எப்படி குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேஜுக்குள்ளே வச்சே இங்கேருந்து ஓஸ் மூலமாக தண்ணி அடிக்கிறாங்க. கார் ஓட்டி பழகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த டிராக்டரை ஓட்டி பழக கற்றுக்கிறாரு. ஆனால் அந்த டிராக்டரில் கார் மாதிரி ஸ்டண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டியிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா இந்த டிராக்டர் இந்த மாதிரி பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்திருக்குங்க. நல்ல வேளை இவருக்கு எந்த சேதாரமும் ஆகலை. ஆனால் டிராக்டர் தான் நொறுங்கிடுச்சு. இங்கே ஒருத்தர் ரொம்பவே நீளமான மரத்தை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. வெட்டினதுக்கப்புறமா அது கீழே விழுன்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த வீட்டில் விழுந்துருச்சு. வெளிநாட்டில் எப்போவுமே வீடுகள்லாம் கட்டினாங்கன்னா நம்ம ஊரில் கட்டுற மாதிரி ஸ்ட்ராங்காலாம் கட்ட மாட்டாங்க. இந்த மரத்துண்டு விழுந்த ஸ்பீடில் இந்த வீட்டோட ஓடு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இந்த வீடியோ பாருங்களேன். இதில் இருக்கிறது பென்ஸ் கார் தாங்க. பென்ஸ் காரை வச்சு இந்த மாதிரி காம்பவுண்ட் வேலை கட்டியிருக்காங்க. இதை பர்பஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருடைய இடத்துலையும் சேர்த்து அவருடைய வண்டியை பார்க் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்து பொறுக்க முடியாமல் பக்கத்து வீட்டுக்காரர் இவருக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பென்ஸ் காரை வச்சு காம்பவுண்ட் வேலை கட்டியிருக்கிறாரு. இங்கே பாருங்களேன், இந்த ஜேசிபி ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகுது. அதில் இருக்கக்கூடிய மனுஷனு கூட பார்க்காம சேர்த்து வச்சு இந்த மாதிரி குப்பையோடு சேர்த்து இழுத்துட்டு போகுது. கட்டிங் மிஷின் மூலமாக இந்த ஷீட்டை கட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருந்த ஃபோனை பார்க்கல போல். கட்டிங் மிஷின் மூலமாக கட் பண்ண இந்த ஷீட்டோடு சேர்ந்து இந்த ஃபோனும் கட் ஆகியிருக்கு. பாருங்களேன், டிஸ்பிளே போச்சு, அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் அவருடைய வீட்டில் பாத்ரூமில் சோப்பு ஷாம்பு பாட்டில் இது எல்லாத்தையும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோல்டரை வைக்கணும்னு ட்ரில் பண்ணுறாரு. இந்த ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாத்ரூம் செவுத்தில் போகக்கூடிய பைப் லைனில் டச் ஆகி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து பால் கொட்டுற மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலாக இது லிக்யூட் ரப்பராங்க. அப்படியே மரத்தில் இருந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணி கொண்டு வர அந்த லிக்யூட் ரப்பர் இருக்கும் இல்லையா, பால் மாதிரியான ஒரு திரவம், அதை இந்த மாதிரி கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிக்யூட் ரப்பர் தான் தெரியாமல் இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து கொட்ட ஆரம்பிக்குது. கதவை கூட மூட முடியல பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஜேசிபி பக்கெட்டில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. எக்ஸ்கவேட்டரில் உட்காந்து இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. இந்த எக்ஸ்கவேட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவர் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி செவுத்தில், அதுவும் மேலே இருக்கக்கூடிய செவுத்தில் புட்டி பார்ப்பாங்க தெரியுமா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கூட மட்டும் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணிடாதீங்க. அப்படியும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே ஒருத்தர் புட்டி பார்த்துட்ருக்கிறாரு. மேலே லேடர் மேலே ஏறி நிற்கிறாரு. அந்த லேடர் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இன்னொருத்தர் பிடிச்சிட்ருக்காரு. கடைசியில் பார்த்தா புட்டி பார்க்கும்போது அந்த புட்டி எல்லாமே இவர் மேலே தான் விழுது. நீங்கள் உங்கள் காரை சர்வீஸ்க்கு விட்டு நிம்மதியாக இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுடைய நிம்மதியெல்லாம் போயிடும். ஏன்னா கார் ஷாப்பில் இந்த மாதிரி காரை சர்வீஸ்க்கு விட்டாலோ இல்லைனா ரிப்பேர் பார்க்கணுன்னு விட்டாலோ இந்த மாதிரி தாங்க நடக்கும். சில நேரத்தில் ஒரு காரை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காரை பாருங்களேன், தெரியாமல் தவறி கீழே விழுந்து அப்பளம் மாதிரி மாறிடுது. காருக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் ஓனர் தப்பிச்சார். லண்டனில் தேவையான அளவு தண்ணி இல்லை போல். அதனால் ரோடு ஒர்க்கர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த பைப்பை உடைச்சிட்டாங்க. அதனால் ஒரு பவர்ஃபுல்லான ஃபவுண்டெயின் உருவாக்கி இருக்கு பாருங்களேன். இந்த வீடியோவில் இந்த வாகனம் குயிக் சாண்டில் மாட்டிக்கிச்சுங்க. அதாவது புதை மணலில் மாட்டிக்கிட்டு
கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரைக்கும் இந்த வாகனத்துடைய கீழ்ப்பகுதி இந்த குயிக் சாண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. கடைசியில் ஜேசிபியோட உதவியோடு தான் இதை பிடிச்சி வெளியே இழுத்தாங்க. கயிறு கட்டி வெளியே இழுக்கிறாங்க பாருங்க. ஆனால் எப்படி இந்த வாகனம் போயிட்டு குயிக் சாண்டில் மாட்டுச்சுன்னு தான் தெரியல. வெளிநாட்டில் நீங்கள் எந்த வீடை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவும் குளிர் பிரதேசமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக சிம்னி இருக்குங்க. எல்லா வீட்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்னி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்னியை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹவுஸில் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்து அந்த ஓடே உடஞ்சி போச்சு பாருங்களேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நூலிலையில் உயிர் தப்பிச்ச இந்த ஒரு லேடி தாங்க. இவங்களுடைய பிராண்ட் நியூ காரை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து யாருக்கூடையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு மரம் விழுந்து இந்த காரை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுது பாருங்களேன். அதுவும் பிராண்ட் நியூ கார். இப்போ தான் அவங்க காரை வெளியே கூட எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த கார் மேலே விழும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் பட்டைக்கால்லையே படும்னு சொல்ல மாதிரி இந்த ட்ரீயை இந்த கார் மேலேருந்து அகற்றுற பணி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் கூட இந்த ட்ரீ திரும்பவும் தவறி அந்த கார் மேலேயே விழுந்து கூட கொஞ்சம் அந்த காரில் டேமேஜ் ஆகிருச்சு. காட்டுக்குள்ளே மரத்தை வெட்டி அந்த மரத்தை எல்லாத்தையும் ட்ரக்கில் ஸ்டோர் பண்ணி அந்த ட்ரக்கை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது சகதிக்குள்ளே அதனுடைய டயர் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பாருங்கள். இங்கே ஒருத்தர் போஸ்ட் டெலிவரி பண்ணுறதுக்காக வராரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பப்பி எல்லாமே சேர்ந்து இந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குது. அவர் பக்கத்தில் நெருங்கின உடனே காருக்குள்ளே இருந்த இந்த பப்பி எல்லாமே வேகமாக வருதுங்க. இதை பார்த்து இவர் டக்குன்னு, அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கார் மேலே ஏறி நிற்கிறாரு. இந்த சிவில் ஒர்க்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா? வீடு கட்டுற வேலை, பில்டிங் கட்டுற வேலை, இதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி சிமெண்ட் கலவையை ஹைட்டான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிஐயு விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியில் இந்த சிமெண்ட் கலவையை இந்த வண்டியில் போட்டு தூக்கிட்டு போகும்போது அந்த சிமெண்ட் கலவை அது மேலே கொட்டி அதுலேயே அவங்க சறுக்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளட்டு வந்து அங்கங்கே தண்ணி கட்டி கிடக்கும் தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் நம்ம நடந்து தான் அடுத்த இடத்துக்கு போகவே முடியும். அந்த மாதிரி தண்ணி கட்டி கிடக்கும். அதில் நம்மளுடைய ஃபேண்ட்டும் ஷூ நனையாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒருத்தர் ஒரு சூப்பரான ஐடியாவை பண்ணியிருக்கிறாரு. இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெயின் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால தான் இந்த ட்ரெயின் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. ஏதாவது ஒரு இடத்துல பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா முதல்ல குழி தோண்டி அதில் அஸ்திவாரம் போடுவாங்க. அந்த சமயத்தில் தோண்ட தண்ணி வந்தது அப்படின்னா பெரிய தலைவலியாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிங்கம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ இயர் உங்களுக்கு எப்படி போச்சு? நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ பாவம், நியூ இயர் அன்றைக்கும் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்களா? நியூ இயர் ஓகே, ஓரளவு சுமாராக தான் போச்சு எனக்குமே. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.